ஓகே, குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஃபேர்ஸ் க்ளவுடோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ். ஸோ இது வந்து நான் என் கையால் எழுதின ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ். ஸோ பார்த்தாலே தெரியுது ஹேண்ட் ரைட்டிங் வந்து கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான். ஓகே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் வந்து லைன் பை லைனாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு இப்படி தெரியும், ஹிண்ட் மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதில் வந்து நான் ஹைலைட் பண்ணிகிட்டே வர்றேன். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியறதுக்காக. ஓகேவா? ஸோ நடுவில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் அப்படின்னாலும் நான் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, நேஷ்னல் டர்மரிக் போர்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து லான்ச் பண்ணியிருந்தார் நேஷ்னல் டர்மரிக் போர்டு. ஸோ இது எதுக்காக நேஷ்னல் டர்மரிக் போர்டு அப்படிங்கிறது வந்து, டர்மரிக் இருக்கு இல்லையா, மஞ்சள், அதனுடைய உற்பத்தி அதிகம் பண்ணணும். ஓகே, உற்பத்தி அதிகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்? ஜிடிபி க்ரோத்தை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அப்போ உள்நாட்டு உற்பத்திக்கும் நம்ம பண்ணணும், வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் பண்ணணும். ஸோ அதற்காக பிரத்யேகமாக ஒரு போர்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நிசாமாபாத், தெலுங்கானாவில் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்லே கங்கா ரெட்டி, ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து எம்டி அண்ட் சிஓ போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டார்கெட் வச்சுருக்காங்க. மஞ்சளில் வந்து எக்ஸ்போர்ட் டார்கெட் வந்து 1 பில்லியன். ஓகே, எப்போ? 2030. ஓகே, 2030 1 பில்லியன் டார்கெட். அப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு. செகண்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய எம்டி அண்ட் சிஓ. தேர்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்? எக்ஸ்போர்ட் டார்கெட் 1 பில்லியன் பை 2030. ஓகே ஓகே ஸோ அடுத்து போயிடுவோமா? அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு 7 நியூ ப்ராஜெக்ட். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஆட் பண்ணியிருக்காங்க நாம் பிளாட்ஃபார்ம். நாம் அப்படிங்கிறது என்ன? நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் கிடையாது, 3 ப்ராடக்ட், சரி 3 அல்ல 7 ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நேஷ்னல் அக்ரி மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து 232 ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. 7 ஆட் பண்ணது மூலமாக 232. ஸோ அப்போ இந்த 7 வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார்லேருந்து ப்ராடக்ட் இது பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் வந்து காமன். ஓகே, ஸோ இந்த 5ம் 1 இதை வந்து ப்ரிசைஸாக ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் வச்சுக்க தேவையில்லை. ஆனால் 5 வந்து எங்கேருந்து வந்துச்சு, 7 எங்கேருந்து வந்துச்சு, மிச்சம் 1 வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகே ஓகே இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது ரிவிஷன் வீடியோ. ஓகே ஓகே அடுத்து என்ன அப்படின்னா, இந்த நாம் இருக்கு இல்லையா, அது வந்து 2016 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு இது. ஓகே, இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஓகே, இப்போ இதோட கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ப்ராடக்ட் ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க? 7 ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே, இப்போ டோட்டல் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது? 238. 2. ஓகே, பீகார்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட்னு கேட்பாங்க. ஓகே, 3. அதை தாண்டி நாம் வந்து எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க? 4. ஓகே, கிளியர் தானே? இதை தாண்டி வேறு என்ன வரப்போகுது யோசிங்க பார்ப்போம். அவ்வளோதான். அடுத்தது நபார்டு இருக்காங்க இல்லையா? யார்? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இவங்களுடைய 44வது ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா, இதில் நிவாரன் அப்படிங்கிற ஒரு கிரேவியான்ஸ் ரிட்ரைசல் சிஸ்டம். ஓகே, குறைகள் தீர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னா ரூரல் டெக் கோலேப். கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே? ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ரிட்ரைசல் சிஸ்டம் போர்ட்டல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 2 நிவாரன். ஓகே, நிவாரன் அப்படின்னா சொல்யூஷன், அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் தான். ஸோ அந்த 2 வந்து கேட்குறதுக்கு ஹையஸ்ட்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா?
ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து 1.5 இல்லை 2ல் வச்சு கேளுங்க, 1ல் வச்சு கேட்டாலும் சந்தோஷம் தான். ஓகே, ஆனால் மொத்தமாக வந்து கேளுங்க. ஓகே, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, வேறு யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைஞ்ச டைமில் இவ்வளோ கண்டென்ட் வந்து கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஓகே, கடைசியில் நானும் மார்க்கெட்டிங் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன். ஓகே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு க்ரீன் டேட்டா சென்டர். ஓகே, இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு க்ரீன் டேட்டா சென்டர் எங்கே, கசியாபாத் எங்கே இருக்குது, யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில். ஓகே, இதுக்கு வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி செலவில் ஃபஸ்ட்டு க்ரீன் டேட்டா சென்டர். ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மெகாவாட். ஓகே, 30 மெகாவாட் ஃபஸ்ட்டு வந்திருக்கா க்ரீன் டேட்டா சென்டர். லொக்கேஷன் முக்கியம் ஃபஸ்ட்டு. செகண்டு எவ்வளோ கெப்பாசிட்டி, 30 மெகாவாட், 30 வெறும் 30. பட்ஜெட் வந்து தேர்டு. ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி 15 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதானி க்ரீன் எனர்ஜிங்க. ஓகே, அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி சர்பாஸ் 15 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, 15 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, அதே மாதிரி இந்த அதானி க்ரீன் எனர்ஜி வந்து ஒரு டார்கெட்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 50 ஜிகாவாட் வந்து 2030 வந்து அவங்களோட டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க 50 ஜிகாவாட். ஓகே, 50 ஜிகாவாட் 2030. அப்போ கண்டென்ட் என்ன, ஃபஸ்ட்டு இது யார் வந்து அச்சீவ் பண்ணால் ஃபஸ்ட்டு 15 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி யார் அச்சீவ் பண்ணால் அதானி, ஃபஸ்ட்டு கண்டென்ட். செகண்ட் வந்து இவங்களுடைய டார்கெட். ஓகே, இவங்களுடைய டார்கெட் அவ்வளோதான். இதை தாண்டி வேறு என்ன கேட்பாங்க, வாய்ப்பில்லை. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து என்னென்னா எனர்ஜி இன்ஸ்டியூட் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த கண்ட்ரி சேர்ந்தது அப்படின்னா லண்டன் எனர்ஜி இன்ஸ்டியூட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிகமாக பயோஃபியூயல் கன்சியூம் பண்ணுற கண்ட்ரிஸ். பயோஃபியூயல் எத்தனால் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு பயோஃபியூயல் தான். என்ன சொல்கிறது, இதிலிருந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது பயோஃபியூயல் தான். ஸோ இந்த மாதிரி இதில் ஹையஸ்ட்டு கன்சியூமர் கண்ட்ரி யாருன்னு கேட்டிருக்காங்க, யாருன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ இவங்க வந்து விவசாயம் வந்து அதிகமாக பார்க்குறாங்க, தெரிஞ்சுங்க. பிரேசில் உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு பிரேசிலையும் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் இந்தியா. ஃபஸ்ட்டு 4 கண்ட்ரி தெரிஞ்சு வச்சுங்க. யார் யார், யூஎஸ்ஏ, பிரேசில், இந்தோனேஷியா, இந்தியா. ஓகே கிளியர். யார் ரிலீஸ் பண்ணுறா, எனர்ஜி இன்ஸ்டியூட் லண்டன். ஓகே, லண்டன், அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் சோலார் அண்டு விண்ட் பவர் டெவலப்பர்ஸ்க்கு. என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா சப்போஸ் உங்களோட என்ன சொல்கிறது பவர் ஜெனரேஷன் வந்து 50 மெகாவாட் ஆர் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிற இதை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன். ஸோ எவ்வளோ வந்து வெதர் இருக்குது, எந்த லெவலுக்கு எனர்ஜி வந்து இந்த டைமில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன். ஸோ ஓகே, அதை வச்சு தான் வந்து ஒரு நாளோட இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த ஏரியாவில் விண்டு வந்து இவ்வளோ இருக்குது. சப்போஸ் குஜராத்தில் வந்து விண்டு போட்டிருக்காங்க, விண்டு மில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு 60 மெகாவாட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத போடணும். 1 ஓகே, 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து 1 ஓகேவா, 50 மெகாவாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 1. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 மெகாவாட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 2 ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, கம்பல்சரி. அப்போது கண்டிஷன் தான் முக்கியம் இதில். 50 மெகாவாட், 150 மெகாவாட், ஓகேவா. ஸோ இது வந்து ஆப்வியஸாக வந்து எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கும்,
இல்லை அப்படின்னா பவர் மினிஸ்ட்ரியாக இருக்கும். இல்லைன்னா இதில் என்ன வேறு என்ன இன்வால்வ் ஆகுது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அவ்வளோதான். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜியில் ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத். ஓகேங்களா, குஜராத் தான் வந்து ஹையஸ்ட்டு விண்ட் எனர்ஜியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. சோலார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் இருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே, அடுத்து என்ன, ஒடிசா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு, ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணுற இதில் வந்து டாப்பில் இருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ஒரு நிலக்கரி சுரங்கம் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒரு கோல் மைன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அங்கே தோன்றுறாங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற ஒரு சில கிராமங்கள் சிட்டிகள் இதெல்லாமே வந்து பாதிப்பாகும். ஸோ அப்போ சிட்டி பாதிக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களோட நிலைமையும் வந்து பாதிப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனிகிட்ட இருந்து ஓகே கான்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த கம்பெனிகிட்ட இருந்து ஃபண்ட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற நகர மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ ஒடிசா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுல வந்து ஒடிசாக்கிட்ட தான் வந்து அதிகமாக வந்து ஃபண்டு கலெக்ட் ஆகிருக்கான். எவ்வளவு, 31,314. ஓகே, அமௌண்ட் முக்கியம், 31,314 crore. ஓகே, 31,314 crore. ஓகேவா. ஓகே, யார், ஒடிசா. ஏன்னா ஒடிசாவில் நிறையா மைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் இந்த ரீஜியன்லாம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட் கலெக்ட் இதில் வந்து யார் இருக்கா டாப்பில், ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்டு, தேர்டு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2015 உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு PME டிரைவ் ஸ்கீம் தெரியும் இல்லையா. இது வந்து 2024 லான்ச் பண்ணாங்க வித் 10,900 crore பட்ஜெட். ஓகே, PME டிரைவ் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன யோசிங்க. இல்லைங்க எனக்கும் மறந்துருச்சு, நானும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். PME டிரைவ் அப்படின்னா பிரதான் மந்திரி எலக்ட்ரிக், கடைசியில் வந்து வெஹிக்கிள் எனேபிள்மெண்ட். ஓகே, ஆனால் வந்து ஃபஸ்ட் என்ன இருக்குது இல்லைங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் எனேபிள்மெண்ட், என்ஹான்ஸ்மெண்ட், இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். நானும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, அப்போ மறக்காது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறது 2024 லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 2 வருஷம் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு 2028 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ யாரை வந்து அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். இந்த நியூஸில் வந்து பெரிய இதெல்லாம் வந்து கிடையாது. அதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கும் சொல்லிக்கிட்டேன், எனக்கும் சொல்லிக்கிட்டேன். ஓகே, என்னதுன்னா இதோட அப்ரிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, 2024. ஓகே, ஸோ அடுத்ததும் ஒரு ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா அதித்தி. ஓகே, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, இதில் எந்த வார்த்தை அதாவது எந்த லெட்டர் கொடுத்து வேணால் கேட்கலாம். இதில் டி என்னன்னு கேட்கலாம், இல்லைனா ஐ என்னன்னு கேட்கலாம். அப்போ நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும். அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட்
எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே அவ்வளோதான். ஸோ இது என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இப்போ எம்எஸ்எம்இஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எம்எஸ்எம்இஸில் வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்குன்னு சில டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டெக்னாலஜிக்கல் இப்போது கரண்ட் ட்ரெண்ட்ஸில் இருக்கிற டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சும்மா போய் எம்எஸ்எம்இட்ட சொன்னீங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் தருது, நீங்கள் வந்து ஓகே உங்களோட ரூஃப் டாப் வந்து பெருசாக இருக்குது, அதில் வந்து சோலார் பேனல் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி உங்களோட சின்ன தேவைக்கு சோலார் பேனலோட எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க, அப்போ உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே அப்படின்னு அப்படி எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 1000 கோடி. 10,000 கிடையாது, 1000 கோடி பட்ஜெட்டு டு அடாப்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி அமங் எம்எஸ்எம்இஸ். எம்எஸ்எம்இஸ். ஓகேவா. எவ்வளோ வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஓகே. இதில் வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி 75 கோடி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 875 கோடி. அது 1000 கோடியில் ஐஜிஇஏ வந்து 50 கோடி. ஓகே. செப்பரேட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இதோட அப்ரிவேஷன் முக்கியம். ஓகே. 1. செகண்ட் வந்து எவ்வளோ பட்ஜெட்டு போட்டிருக்காங்க. 2. இண்டிவிஜுவலாக வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. 3. ஓகே. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு வந்து பல்லு வலி, வாயவே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல, அதனால தான் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அதுக்கு காரணம் வந்து இதுதான். ரொம்ப வந்து கீழே அந்த இதுக்கு கீழே இருக்கா பல்லு இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீங்கின மாதிரி ஆயிடுச்சு, என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஆனால் முடிச்சாகணும் இல்லையா, எல்லோரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த ஷெடியூல் படி போச்சு அப்படின்னா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ இதுவும். ஓகேவா. ஓகே. அடுத்தது எல்என்டி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பானிபத், ஹரியானா இங்கே இருக்குது, டெல்லிக்கு பக்கத்தில். அங்கே பானிபத்தில் வந்து ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடினுடைய ரிஃபைனரி பிளான்ட் இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸோட லார்ஜஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து ஐஓசிஎல்ல வந்து அந்த இதில் வந்து எல்என்டி தான் பில்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அவ்வளோதான். எல்என்டி பில்டு பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ரீசெண்டாக கூட இந்த பானிபட் ஹரியானா இருக்கிற ரிஃபைனரி பிளான்ட் வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் கூட ஒன்று வாங்கியிருந்தாங்க. அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்தியாவோட அந்த எத்தனால் டார்கெட் இருக்கு இல்லையா, எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல், அது வந்து பார்த்திங்கன்னா 2030 வச்சுருந்த டார்கெட். ஆனால் இப்போ வந்து முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025 அச்சீவ் பண்ணிட்டோம். அதை தான் வந்து இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து அச்சீவ்டு 20% ஆஃப் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல் 5 years ahead ஆஃப் இட்ஸ் டார்கெட். 2030 டார்கெட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து முடிஞ்சு என்ன கேட்டகரின்னு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஒரு சில நியூஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே. ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ டிபிஐஐடியும் ஐஐடி மெட்ராஸ். ஓகே. டிபிஐடி அப்படிங்கிறது வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கூட கீழே வரக்கூடிய ஒரு ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன். ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, உள்நாட்டிலையும் சரி, உள்நாட்டு உற்பத்தி பண்ணுற பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரமோஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. கவர்மெண்ட்டோடது. டிபிஐடி வந்து எதுக்கு கீழே வரும்? டிபிஐடி வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே வருது. ஐஐடி மெட்ராஸ் கூட வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்ன அப்படின்னா 100 டெசி டீப் டெக் இனிஷியேட்டிவ். 100 டெசி டீப் டெக் இனிஷியேட்டிவ். இது வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபண்டு கிராஸ் ரூட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 10,000 கோடி பத்தாது, நமக்கு இன்னுமே வந்து நிறையா கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அடிஷ்னல் 10,000 கோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அவ்வளோதாங்க விஷயம். இந்த அடிஷ்னல் 10,000 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் நியூஸ். அதுக்காக தான் இவ்வளோ பெருசாக நம்ம படிக்கிறோம். ஓகே. 100 டெசி டீப் டெக் இனிஷியேட்டிவ், டிபிஐஐடி அண்ட் ஐஐடி மெட்ராஸ். ஓகே. இனிஷியல் வந்து 10,000 கோடி, இப்போ அடிஷ்னலாக 10,000 கோடி. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அதுதான் இந்த லட்சணத்தில் எழுதியிருக்கேன், டிஓ டெலி அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சஞ்சர் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா, மித்ரா அப்படின்னா இது ஃப்ரெண்ட்ஷிப், சஞ்சர் அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன்.
ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் சஞ்சர் மித்ரா இனிஷியேட்டிவ் ஆர் ஸ்கீம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் உமன் என்டர்பிரனர்ஷிப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஐஐஐடி கோட்டயம், ஐஐடி கிடையாது, ஐஐஐடி கோட்டயம். கோட்டயம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. ஸோ இது வந்து பிரத்யேகமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் உமன் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கில் அண்டு ஒர்க்கிங் கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகே, யார்? ஐஐஐடியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். அடுத்தது இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 கோடி வந்து ஐஐடி அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அதோட ஐடி ஃபார்ம் வந்து இதுதான், ஐடிஐயோட அப்ரிவேஷன் வந்து இதுதான். ஒரு 2 செகண்ட் கேப் விட்டேன் அப்படின்னா நான் யோசிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ என்னடா திடீர்னு ஐடிஐ வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம், என்ன இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இதை வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப அவுடேட்டடாக இருக்கு இல்லையா, அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு 60,000 ரூபா வந்து சென்ட்ரல் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் கிடையாது, அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. தேவைப்படுது அப்படின்னு இதை வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து சென்டர் வந்து இது பண்ணுறாங்க. 30,000 வந்து சென்டர் ப்ரொவைட் பண்ணுது. இந்த 30,000 வந்து பார்த்தீங்கன்னா 15,000 50% வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 30,000ல் 20,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்க போகிறாங்க. மிச்ச 1000 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கோடி வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ 60,000 கோடியில் 30,000 கோடி சென்டர், 20,000 கோடி ஸ்டேட், 10,000 கோடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட் வந்து 5 வருஷம். ஓகே, 5 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வருஷம். ஓகேவா? இது கிளியர். அடுத்து என்ன அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு 5 நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன், அந்த 5 லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெங்கே? புவனேஸ்வர், சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுத்தியானா. ஓகே, ஸோ இப்போ நான் மேப்பில் காட்ட போகிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இந்தியன் மேப் இது தானே? எஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ன அப்படின்னா கீழேருந்து வரும் 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்: சென்னை, ஹைதராபாத், புவனேஸ்வர், எங்கே ஒடிசா எங்கே இருக்குது, புவனேஸ்வர், கான்பூர் உத்தரப்பிரதேஷ், கான்பூர், அடுத்தது லுத்தியானா பஞ்சாப். ஓகே, சென்னை, ஹைதராபாத், புவனேஸ்வர், கான்பூர், லுத்தியானா. கிளியர் தானே? அவ்வளோதான். ஈஸியாக படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், மறக்கவே மறக்காது. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது என்ன அப்படின்னா, எங்கடா அது மேலே போயிடுச்சா? ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பேஜ் கீழே வந்துருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். ஒரே நிமிஷம் இல்லைங்க, இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுது. ஓகே, ஸோ இது பாட்டமா? ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, சைபர் வாகினி ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா சைபர் வாகினி. இது எதுக்காக அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் இன் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, உமன் எம்பவர்மெண்ட் இன் சைபர் செக்யூரிட்டிக்காக சைபர் வாகினி ப்ரோக்ராம் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. சைபர் வாகினி இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். சைபர் செக்யூரிட்டியில் பெண்களுடைய ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, கிளியர். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது.
என்ன அப்படின்னா ஸ்கில் இந்தியா மிஷன். ஓகே, ஸ்கில் இந்தியா மிஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சான். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப், அதுக்கு கீழே வருது. ஓகே, ரீசெண்ட் பட்ஜெட் என்ன அப்படின்னா 8800 கோடி, 8800. ஃபினான்ஷியல் இயர் 23லேருந்து 26 வரைக்கும். ஓகேவா, 23லேருந்து 26 வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் நவ் ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.63 லட்சம், சாரி 1.63 கோடி, 1.63 கோடி. ஓகே, கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அண்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ அப்போ கண்டென்ட்டாக பார்த்துட்டோம்னா, முதல்ல ரைஸ் பண்ணிக்கிறேன். கண்டென்ட்டாக பார்த்துட்டோம்னா என்னது? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, செகண்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட் 23லேருந்து 26 பட்ஜெட், தேர்டு கண்டென்ட். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, 1.63, நாலாவது கண்டென்ட். ஓகே, கிறிஸ்டல் கிளியர், அவ்வளோதான். அடுத்த நியூஸ் போயிடுவோமா? ஸ்கில் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது காமர்ஸ் அண்டு எக்கானமி, இதில் வந்து போயிடுவோம். காமர்ஸ் அண்டு எக்கானமி. ஓகே, ரீசெண்டாக ஜம்போ டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக் செக்டார். ஓகே, ஸோ அதை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க வந்து 5வது இந்தியாவினுடைய யூனிகார்ன், 2025 5வது யூனிகார்ன் யார்? ஜம்போ டெயில். ஓகேங்களா, இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து 5ல் வந்து எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்பாங்க. அதனால உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா 1 2 3 4, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து, இந்த 2025 யூனிகார்ன் லிஸ்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் மறக்காமல். ஓகே, ஏன்னா வந்து படிக்கும்போது சேர்த்து படிச்சிடணும், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டம்தான். அடுத்தது 100வது யூனிகார்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறது பெங்களூரை சேர்ந்த ஓப்பன். ஓகேவா, அதுதான் வந்து 100வது யூனிகார்ன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா யூஏஇயில் ஒரு பேங்க் இருக்குது. ஸோ அந்த பேங்க் பேர் என்ன அப்படின்னா மஸ்ரக் பேங்க். ஓகே, அந்த பேங்க் தான் வந்து ஐஎஃப்எஸ்சி கிஃப்ட் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே ஓப்பன் பண்ண அவங்களோட பேங்கிங் யூனிட்டை ஓப்பன் பண்ண யூஏஇனுடைய ஃபஸ்ட் பேங்க். இந்தியாவில் ஃபஸ்ட் பேங்க் கிடையாது, இந்த பேங்க் தான் வந்து ஓவர்சீஸில் இருந்து வந்து ஐஎஃப்எஸ்சியில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு. யூஏஇயில் ஃபஸ்ட் பேங்க் யார்? மஸ்ரக் பேங்க். பேங்க் வந்து ஞாபகம் வச்சுங்க, மஸ்ரக் பேங்க். ஓகே, யூஏஇலேருந்து. ஓகே, அடுத்தது நம்ம நியூஸ் பார்த்துருவோம். இது வந்து கிளியர் தானே, ஐஎஃப்எஸ்சி கிஃப்ட் சிட்டி. அடுத்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஐஐடி மெட்ராஸும், ஓகே, ப்ளஸ் ஹுண்டாய், இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹுண்டாய் இன்னோவேஷன் சென்டர் இன் சென்னை. இது ஈஸியான நியூஸ் தானே, ரொம்ப ஈஸியான நியூஸ். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், ஐஐடி மெட்ராஸ், ஹுண்டாய் இன்னோவேஷன் சென்டர் இன் சென்னை. சில பேருக்கு தோணலாம் எதுக்கு ஒரே நியூஸை வந்து 2 டைம் திரும்ப சொல்கிறான் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். ஆனால் சில பேர் வந்து ஃப்ரெஷரர்ஸாக வருவாங்க, அவங்களுக்கு வந்து கிளியராக என்ன சொல்கிறது, ஒரு 2 டைம் சொன்னால் தான் அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால தான். அதை தாண்டி எனக்கும் நான் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா டெலிகாம், ஈஜிப்ட் இருக்காங்க இல்லையா, ஈஜிப்டோட டெலிகாம், கவர்மெண்ட் டெலிகாமு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன் எக்ஸ்பர்ட், இது யாரோட சப்சிடரி அப்படின்னா ரிலையன்ஸ். ஓகேவா, ஈஜிப்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஈஜிப்டோட கவர்மெண்ட் டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம், அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. யார்? ரிலையன்ஸோட கேன் எக்ஸ்பர்ட். ரிலையன்ஸ் வந்து நம்ம ஊரில் மட்டும் சர்வீஸ் கொடுக்காம அவன் போய் எங்கன்னா இங்கே இருக்குது பார்த்துக்குங்க, ஈஜிப்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்தியாவிலேருந்து ரிலையன்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இங்கே இருந்து இங்கே போய் சர்வீஸ் கொடுக்குறான். ஓகே, இருக்கட்டும். அடுத்தது என்ன அப்படின்னா என்விடியா கம்பெனி தெரியும் இல்லையா, சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உலகத்தில் முதல் கம்பெனி 4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரீச் பண்ண கம்பெனி யாருன்னு கேட்டால் நீங்கள் என்விடியான்னு சொல்லணும். ஓகே, ஸோ என்விடியா பேர் ஞாபகம் வச்சுங்க. என்விடியா ஃபஸ்ட்டு கம்பெனி இன் த வேர்ல்டு டு ரீச் 4 ட்ரில்லியன் எக்கானமி, 4 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, அவ்வளோதான்.
ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது நார்த் ஈஸ்ட் கான்க்ளேவ் 2025. ஓகே, யார் வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஐஐஎம் மேகாலயா. இதோடைய தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஐடிஷன் டு இன்கார்பரேஷன். ஃப்ரம் ஐடிஷன் டு இன்கார்பரேஷன். மேகாலயா எங்கே இருக்குது? ஓகே, இது வந்து எப்படின்னா மேப்பில் பார்த்து படித்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். மேகாலயா எங்கே இருக்குது? இங்கே பார்த்துட்டிங்களா? இங்கே தான் இருக்குது. எது நடந்தாலும் அஸ்ஸாமில் தான் நடக்கும். ஆனால் இப்போ வந்து மேகாலயாவில் நடந்திருக்கு. ஓகே, அஸ்ஸாம் இங்கே இருக்குது. ஓகே, பங்களாதேஷ் இங்கே இருக்குது. வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 2047 வந்து 12% ஜிடிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா. டோட்டல் ஜிடிபியில் 47 12% வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா செக்டார், அதுக்கு பேர் என்னென்னா ஆட்டோமோட்டிவ் மிஷன் பிளான் 2047. 12% டோட்டல் ஜிடிபியில் 12% ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்தது நீத்தி ஆயோகோடைய ரிப்போர்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், நீத்தி ஆயோக் இவங்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம் என்ன அப்படின்னு. ஓகே, நீத்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க? இந்தியா வந்து லார்ஜஸ்ட் 6th லார்ஜஸ்ட் அண்ட் 3rd இன் ஏஷியா. இதில் கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல, ஓகே, கம்பெனி மூலமாக கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஓவராலாக 6th. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஏஷியாவில். அப்போது ஃபஸ்ட்டு உலகத்தில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா, 2nd யூஎஸ்ஏ, 3rd ஜெர்மன். ஓகே, ஜெர்மன். அப்போ ஏஷியாவில் வந்து ஃபஸ்ட்டு சைனா, 2nd வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், 3rd வந்து இந்தியா. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. கெமிக்கல், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீத்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2nd டிஸ்ட்ரிக்ட், அதாவது 2nd நார்த் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து யார் டாப்பில் இருக்கா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 17 இருக்குது. 17 இருக்கா? ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எந்த சிட்டி வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023-24க்கானது. ஓகே, யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன், இவங்க கூட சேர்ந்து நீத்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெந்தியால் மிசோராமில் இருக்குது. 2nd வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பை மிசோராம். அப்போ மிசோராம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் அந்தளவுக்கு வந்து இன்னுமே வந்து டெக்னாலஜி அந்த இதெல்லாம் இல்லை. அதனால் வந்து கன்சர்வேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 17 சொன்னேன் இல்லையா, இதில் வந்து 2 மட்டும் இதில் வந்து இந்த பேராமீட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. எது அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைஃப் அண்டர் சி ஆர் வாட்டர். அப்போ இங்கே எல்லாம் கடலே இல்லையே, அதுக்கு கீழே இருக்கிற இதை வச்சு கணக்கிடணும் அப்படின்னா ஸோ அப்போ கடல் இல்லாத ஸ்டேட்டுகளை, இது எல்லாமே கடல் இல்லாத ஸ்டேட் தான். ஸோ அதனால் இதை ஒட்டுமொத்தமாக கொண்டு வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ன சொல்லுது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் தி கோல், காமன். ஓகே, காமனாக இருக்கிறனால இதை வந்து கொண்டு வரல, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது நம்ம பார்த்துருவோம். அடுத்தது ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் வந்து இதுக்கு பார்க்க தேவையில்லை ஜூன் மந்த்து. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்த்தா போதும், அப்போ இது பார்க்க தேவையில்லை. அடுத்தது என்ன அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு வந்து வேறு வேலையே இல்லை, எனக்கையாவது ஒன்று இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறேன், அதை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2030 இந்தியன் சிட்டிஸ் எல்லாம் வந்து 70% ஜாப் வந்து க்ரியேட் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்கான். ஆனால் 70% ஜாப் க்ரியேட் பண்ணாலும் ஃப்ளட் இருக்கு இல்லையா, வெள்ளம், அதனால வந்து 5 பில்லியன் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான். 5 பில்லியன் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான். எப்போ? 2030. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து 3rd பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் கேபினெட்லேருந்து வந்த ஒரு சில என்ன சொல்கிறது நியூஸும் வந்து இதில் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இருக்காங்க இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் ஆச்சாரியா வித்யானந்த். ஓகே, ஆச்சாரிய வித்யானந்த் அவரோட 100வது இது நினைவு தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க.
அது வந்து இவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வித்யானந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கம்யூனிட்டியோட ஒரு லீடர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோடி அவர்களுக்கு வந்து ஒரு அவார்டு அப்படிங்கிற டைட்டில் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தர்ம சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு தந்திருக்காங்க. அதனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 செலிப்ரேஷன் அப்படிங்கிறனால 100 ரூபா காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி, இவரோட பேர் என்ன, அப்புறம் மோடிக்கு கொடுத்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கொடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் வராது. ஓகே. அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பில் வந்து பாஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா கேலோ பாரத் நிதி. அது என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி. ஓகே. பழசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 லான்ச் பண்ணது. இதை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசியை இது பண்ணிவிட்டு அவங்க வந்து கேலோ பாரத் நிதி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸ்போர்ட்ஸ்க்கு இதில் வந்து பேர் தான் கேட்பாங்க. கேட்டால் அதை தாண்டி வேறு எதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக ஆகஸ்ட் 15 நம்மளுடைய பிஎம் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணார். என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் அபியான் யோஜனா அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தார். ஞாபகம் இருக்கா? இது என்ன அப்படின்னா ஜாப் கிரியேஷன் 2027 வரைக்கும், ஜூலை 31, 2027 வரைக்கும் இந்த ஸ்கீமோட டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கீமோட ஒரு இதுதான், ஒரு ஃப்ரண்ட் லைன், ஒரு ஓவர் வியூ தான் இது. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 31, 2025 ஜூலை 31, 2031, கிட்டத்தட்ட 2 வருஷம். ஓகேங்களா? ஸோ இது ஓவராலாக வந்து இதில் 4.1 கோடி யூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 3.5 கோடி இளைஞர்களுக்கு வந்து ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. இதுக்கு ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99,446 ஃபார் 2 இயர்ஸ். ஓகே. 99,446 ஒன்லி. ஓகே. அதுதான், இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கு ரீசெண்டாக கூட பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஓகே. அது பேர் என்ன? எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ரோஜ்கர் அபியான். அவ்வளோதான். அடுத்தது சட்டுன்னு ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பார்த்துரும். என்ன அப்படின்னா நம்மளுடைய பிஎம் வந்து ஒரு 5 கண்ட்ரிக்கு போயிருந்தார். ஸோ அந்த 5 கண்ட்ரிக்கு போனது என்னென்ன கண்ட்ரி, ஸோ அங்கே வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கானாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து அவருக்கு வந்து தி ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்னு அவார்டு வந்து தந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் அவார்டு வந்து தந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுடைய பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பித்ரிவேர் ஃப்ளவர் ரோசஸ். இது வந்து கர்நாடகாவில் இருக்கிற பித்ரிவேர் ஃப்ளவர் ரோசஸ். ஓகேங்களா? அதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் பர்ஸு. ஓகே. சில்வர் பர்ஸ் வந்து லான்ச் பண்ணி இது பண்ணியிருக்காரு, கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த சில்வர் பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷனாக வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ கண்ட்ரிக்கு போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ வந்து ஒரு கரீபியன் ஐலாண்டு. இதோட பிரத்யேகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஸோ இந்த கரீபியன் ஐலாண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு கரீபியன் ஐலாண்ட் வந்து யூபிஐ அடாப்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ அவங்க தான். ஓகேவா? ஸோ அதனால் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே நம்மளுடைய மோடி அவர்களுக்கு வந்து அவங்க ஒரு கிஃப்ட் இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா த ஸ்டார் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ. ஓகே. ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ இதுலேயும் பேர் இருக்குது, அதுலேயும் கானான்னு பேர் இருக்குது. ஓகே. அப்போ இதுலேருந்து கேள்வி வர்றதுக்கு கம்மியான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் பிஎம் வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே. அவங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு, ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோட பிரைம் மினிஸ்டருக்கு. அது என்ன அப்படின்னா ராம் மந்திர் அண்டு கலாஷ். ஓகே. அது என்ன அப்படின்னா அந்த குடுவை. ராம் மந்திர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது அந்த தீர்த்தம், கங்கா இதோட தீர்த்தம் தந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ யார்? கமலா அப்படிங்கிறது அவங்க ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோவோட பிரசிடெண்ட். ஓகே. ஸோ இதை முடிச்சுட்டு அர்ஜென்டினாவுக்கு விசிட் போயிருக்காரு. அர்ஜென்டினாவுக்கு விசிட் போனவர்
அங்கே அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பிஎம்முக்கு வந்து அங்கே ஒரு கிஃப்ட் தந்திருக்காங்க. கீ டு த சிட்டி ஆஃப் பியூனஸ் ஏர்ஸ். பியூனஸ் ஏர்ஸ் வந்து கேபிட்டல் சிட்டி, அதனால் வந்து அதோட பேரில் வந்து ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கிஃப்ட் தந்திருக்காரு அங்கேயும். ஓகேங்களா, ஹேண்ட் எட்ஜ்டு சில்வர் காயின். ஓகே, ஹேண்ட் எட்ஜ்டு சில்வர் காயின் ஆன் அ ஃபட்சைட் ஸ்டோன். ஒரு ஸ்டோன் வச்ச சில்வர் காயின் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து எந்த ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸ்டோன் வந்து ராஜஸ்தான். அதுக்கப்புறம் மதுபானி பெயிண்டிங்கும் அலாங் வித் கொடுத்துருக்காரு. அலாங் வித் அந்த சில்வர் ஸ்டோனோட மதுபானி பெயிண்டிங்கும் தந்திருக்காரு. மதுபானி பெயிண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார். ஓகேங்களா, பீகார். ஓகே, இன்னும் ஒரு 2 ஸ்டேட் இருக்குது, சாரி 2 கண்ட்ரி இருக்குது. அது என்னென்ன? பிரேசில். ஓகே, பிரேசில் கூட விசிட் போயிருக்காரு பிரேசிலுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுக்கும் 2030 பைலேட்ரல் ட்ரேட் வந்து 20 பில்லியனாக வந்து இன்க்ரீஸ் ஆகணும். 20 பில்லியன் ரொம்ப முக்கியம். 20 பில்லியன் ரொம்ப முக்கியம். யூகே கூட ரீசெண்டாக போனப்போ நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம்? 2030 வந்து 156, கரெக்டாக 156 பில்லியன். யூஎஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 பில்லியன். ரஷ்யா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பில்லியன். அதுக்கப்புறம் யூஏஇ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பில்லியன். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா வந்து டார்கெட் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது அங்கே பிரேசிலில் ஒரு அவார்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து யூனிக்காக இருக்குது, அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அவார்டு அப்படின்னா நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் அப்படிங்கிற அவார்டு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ். ஓகே, இந்த விசிட்டை முடிச்சுட்டு கையோட நமீபியாவுக்கு போயிருக்காரு. என்ன வாய்ஸ் மாறுது? ஓகே, நமீபியாவுக்கு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் நேஷன் கோயிங் டு அடாப்ட் யூபிஐ. ஸோ ஃபஸ்ட்டு கரீபியன் வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபேக்கோ, ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் நேஷன் வந்து நமீபியா. 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, நமீபியாலையும் ஒரு அவார்டு தந்துருக்காங்க. அந்த அவார்டு ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுவும் யூனிக்காக இருக்குது. மோஸ்ட் ஆன்ஷியன்ட் வெல்வித்ஷியா மிராலிபிஸ். ஓகே, வெல்வித்ஷியா மிராலிபிஸ். ஓகே, நமீபியாவோடது வெல்வித்ஷியா மிராபிலிஸ். ஓகேவா? ஸோ இந்த அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. அப்போது நமக்கு வந்து பிரேசிலோடதும் முக்கியம், நமீபியாவோடதும் முக்கியம். ஏன்னா வந்து வித்தியாசமாக இருக்குது, பேர் இல்லாமல் இருக்குது. சதர்ன் கிராஸ் வந்து பிரேசில், மிராபிலிஸ் வந்து நமீபியா. ஓகே, அவ்வளோதான். அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு கேபினெட்டில் வந்து ரிலீஸ் பண்ண நியூஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னா பிஎம் தன்தானிய கிருஷி யோஜனா. ஓகே, தன்தானிய கிருஷி யோஜனா அப்படின்னா ஒரு 100 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, லோ ப்ரொடக்டிவிட்டி தர்ற ஒரு 100 டிஸ்ட்ரிக்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அடிமட்ட லெவலில் இருந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 வருஷம் 24,000 கோடி. அப்போ வருஷத்துக்கு 4,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்குது, அதை 36 ஸ்கீமை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 100 டிஸ்ட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்காக. ஸோ அப்போ பட்ஜெட் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, ஸோ ஸ்கீம் நேம் வந்து முக்கியம் 1, 2வது வந்து பட்ஜெட்டு 2, 3வது வந்து இயர் 3, 4வது வந்து எவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க 4, 5வது வந்து 100 டிஸ்ட்ரிக்ட் 5. அவ்வளோதாங்க. இந்த 5 வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, பயந்துட்டேன். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா அதே கேபினெட் மினிஸ்ட்ரியில் ஒரு 7,000 கோடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? NICIL அப்படின்னா நெய்வேலி லிக்னைட். அவங்களுக்கு வந்து எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. ஓகேங்களா, நெய்வேலி தமிழ்நாட்டில். ஸோ எதுக்காக அப்படின்னா 2030 ரினியூவபிள் எனர்ஜி 10.11 ஜிகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. 2030 10.11 ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யாருக்கு? NLCக்கு வந்து 7,000 கோடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட
எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் வந்து 32 ஜிகாவாட் 2047 2047 விக்ஷித் பாரத் டார்கெட்டு. அதில் வந்து 32 ஜிகாவாட் வந்து யார் இவங்க NLC. ஆனால் NTPCயோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2032 60 ஜிகாவாட். ஓகே, ஞாபகம் வச்சுங்க, 2032 60 ஜிகாவாட். ஓகே, ஆனால் இவங்களுக்கு 7000 கொடுத்தாங்க இல்லையா, NTPC வந்து கொஞ்சம் பெருசு. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கோடி அப்படிங்கிறத ஓவராலாக தந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்கப்பா, ஆனால் வந்து அவுட்புட் மட்டும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 கோடி அப்படிங்கிறத வந்து தந்திருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு 4 நியூஸ் இருக்குது, அதோட நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நேஷ்னல் கோஆப்பரேட்டிவ் பாலிசி எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2002. ஓகே, இப்போ நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஏதாவது டார்கெட் இயர் ஏதாவது ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? 2002. கோஆப்ரேட்டிவ் 2002. ஓகே, ஸோ என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட ஜிடிபி க்ரோத் இப்போ எவ்வளோ இருக்கோ அதை வந்து த்ரிபிளாக மாற்றணும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து த்ரிபிளாக மாற்றணும். எப்போ? 2034. ஸோ இப்போ இந்த 34 வந்து எப்படியோ ஞாபகம் வச்சுக்கணும். 2034 போன இதில் 32 47 ஞாபகம் வச்சோம். இதில் வந்து 34 எனக்கு தெரிஞ்சு யூனிக்காக ஒரே ஒரு இதுக்கு தான் இருக்குது. யாருக்கு? கோஆப்ரேட்டிவ் செக்டார் ஜிடிபி டார்கெட். ஓகே, 2029 ஒன்று யூனிக்காக இருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2029 டிஃபென்ஸில் வந்து ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். ஞாபகம் இருக்கா? 3 லட்சம் கோடி ப்ரொடக்ஷன், 50,000 வந்து எக்ஸ்போர்ட். ஓகே ஓகே அதுதான், இவ்வளோதாங்க நியூஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளும் யூகே இருக்காங்க இல்லையா, யுனைடெட் கிங்டம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டா அப்படின்னா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்க. ஓகே, கிட்டத்தட்ட 99% எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது, அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி நம்மளுடைய பைலேட்ரல் ட்ரேட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112 பில்லியன் 2030. இப்போ எவ்வளோ இருக்குது? 56 பில்லியன் இருக்குது. 56 பில்லியன் இருக்குது. 112 பில்லியன் வந்து 2030. ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் யூகேக்கு வந்து விசிட் போயிருக்காரு. ஸோ நமக்கும் யூகேக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷன் வந்து 2035 அப்படிங்கிற செட் பண்ணியிருக்கோம். 2035 அப்படிங்கிற விஷன் வந்து இந்தியா யூகே விஷன் 2035. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பிஎம் வந்து கிங் சார்லஸ் 3, ஓகே, அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா சொனோமா டவுட்ரி அதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இது எது கீழே அப்படின்னா ஏக் நாம் மா கி கேம்பெயின் கீழே. என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மரம் அவங்களுடைய தாயோட பேரில், அம்மாவோட பேரில் வந்து ஒரு மரம் நடனம். அதுதான். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பிஎம் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4850 கோடி வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வந்து நம்ம கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ கடைசி நியூஸ் என்ன அப்படின்னா, பிஎம் வந்து ஞான் பாரதம் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 124வது மங்கி பாத் உரையில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. 124ங்க, 124 எப்படி ஞாபகம் வச்சிங்களோ தெரியாது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, ஞான் பாரதம் அப்படின்னா இந்த பழைய ஓலைச்சுவடி, பழைய கல்வெட்டு, பழைய எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஜிட்டைஸ் ஆகணும். அதுதான் இதோட நோக்கம். ஓகே, மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஓலைச்சுவடி, கல்வெட்டு, இதெல்லாம் பழைய இதெல்லாம். ஸோ அதை வந்து டிஜிட்டைஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 வந்து லான்ச் 24 பட்ஜெட்லேருந்து 31 வரைக்கும் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 482, ஓவராலாக 482. ஓகே, எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு 482. ஆனால் இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 3.5 கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, 60 கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 60 கோடி ஃபினான்ஷியல் இயர் 26க்கு வந்து 60 கோடி, 26க்கு 60 கோடி, ஓவராலாக 482. ஓகே. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எப்படி இருக்குது, என்ன ஏது, ஸோ கேன் ரைட்டிங் நல்லா இல்லையா, நல்லா இருக்கா, கேவலமாக இருக்கா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். சொல்லுங்கள் பாப்போம். வாய்ஸ் சரியில்லை,
இல்லை வந்து ஏதாவது மிமிக்ரி பண்ணணுமா, பாட்டு பாடணுமா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா. சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். இல்லை கண்டென்ட் கம்மியாக இருக்குது, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வாங்க, சொல்லுங்கள், கொண்டு வருவோம் தாராளமாக. என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாம் எப்படியாவது எல்லோரும் சேர்ந்து கிளியர் பண்ணணும், நல்லா மார்க் எடுக்கணும். அதுதான் அல்டிமேட் எய்ம். அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து பார்ப்போம். டாட்டா, பை பாய்.